ம். செம்ம எம்மையா இருக்குங்க நீங்க சொன்ன மாதிரியே. ஒரு வாயில இந்த காலிஃப்ளவர் கிரேவி சாதம், ஒரு கடி வந்து கலர் அப்பளம். நான்வெஜ் சாப்பிட முடியாத டைம்ல கறி குழம்பு டேஸ்ட்லயே இல்ல கறி குழம்பையே மிஞ்சற அளவுக்கு காலிஃப்ளவரை வச்சு இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு கொடுத்து பாருங்க. அதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில 1/2 மணி நேரம் போட்டு வச்சிருந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு அதே கடாயில 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூடவே 4 முந்திரி பருப்பு, 2 பெரிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் பட்டை, கிராம்பு சேர்த்து தாளிச்சதுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருக்க வெங்காயம், தக்காளி, முந்திரி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி கூடவே தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்க காலிஃபிளவரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து கலரி விட்டு சுட சுட சாதம், சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் வேற லெவலா இருக்கும்.